பணம் கொட்டுற இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்படி என்னதான் மர்மங்கள் மறைஞ்சு கிடக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹீரோயின் வந்து ஒரு சீரியல் ஹீரோயின் வந்து ஒரு சன் டிவியில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. லைவ்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க 20 மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். 26,000 தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் இவ்வளோ பணம் எனக்கு வந்துருச்சு. நான் இந்த பிளாட்ஃபார்ம் எதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மிஸ்ட்ரியாக பேசியிருப்பாங்க. அதை வந்து உடனே ஆர்பிஐ வந்து அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்து இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு ஆசை வரும், நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பணம் வரும் அப்படின்னு நினச்சி நம்மளும் சில ஆன்லைன் அதை படிக்கும் போதே அந்த ஆர்டிகிள் கீழே ஒரு லிங்க் வந்தது. அதில் நான் போயிட்டு அதில் வந்து நான் ஜஸ்ட் போய் பார்த்தேன். அதுக்கு உடனே அவங்க கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம், இதில் நீங்கள் $200 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 30 to 70% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ, ரொம்ப சேஃபானது. ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பணம் வந்து மிஸ் ஆகும், மற்றவங்களுக்குலாம் பணம் மிஸ் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி எனக்கு ஏபிசி கூட தெரியாதுங்கன்னு சொன்னேன். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பார்த்துக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேன்வா ChatGPT நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதில் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ அதனால அதுலேருந்து ஒரு நல்ல மதிப்பில் அது ஓகேன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 4 days முன்னாடி தான் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு நான் $400 வந்து லாஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 40,000 rupees இந்தியன் மணியில். ஏன் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு செகண்டில், அதுவும் இன்னைக்கு ஒரே நாளில் ஐ லாஸ்ட் திஸ் மணி. ஏன் இதை இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிராஃபில் அது கீழே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் நான் அந்த லாஸை வந்து என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. ஸ்டில் தி லாஸ் இஸ் கோயிங் ஆன். இதுக்கு நடுவில் ஏன் நான் இதை ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இருக்கிற மர்ம பக்கங்கள், இதில் நிஜமாவே நானே ட்ரேட் பண்ணும்போது என்னால் ஒரு $50 வந்து இம்மீடியட்டாக ஒரு 10 minutesல எடுக்க முடிஞ்சுது. ஆனால் எங்கே மிஸ்டேக் அப்படின்னா, அங்கே போர்ட்ஃபோலியோ மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அட்வைஸை தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் கூட எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் சொல்கிறத கேட்காதீங்க. நீங்களே உங்களோட நாலேஜ் வச்சு, நீங்கள் உங்கள் இன்ட்யூஷன் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த நிறைய ஸ்கேம் எதனால் இருக்குன்னு சொல்கிறேன்னா, அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது அவ்வளோ விஷயங்கள், ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தன்னால் நடக்காது, அது நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தான் நடக்கும். அது பண்ணுறதுக்கு நமக்கு சூஸ் பண்ண தெரியாது. இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எதை நம்ம சூஸ் பண்ணணும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க கைட்லைன் கொடுக்கறதுக்காக வர்றாங்க. ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்க்கே நிறைய டைம் எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மணியை விட்டுட்டு அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் ஒரு $5,000 போடுங்க, இதில் ஒரு $10,000 போடுங்கன்னு வேற ஏதோ அவங்களுக்கு டார்கெட் இருக்க பொருட்களை எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட விற்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல் ஆன் தட். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபார் மேக்கிங் திஸ் வீடியோஸ், எங்கிட்ட வர எல்லா கிளைண்ட்டுமே இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் அந்த ஸ்லீப்லெஸ்னஸ்னால வராங்க. அது எல்லாமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டதுனால வர்ற அந்த ஒரு பெயின், அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்னால தான் அது. அதுக்காக ஒரு பெரிய ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. நிறைய கார்டியாக் அரெஸ்ட்டும் இதனால் வருது. ஸோ இந்த பணத்தை நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழணும்னு நினைங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். there is no doubt ஷேர் மார்க்கெட் பணம் கொட்டுற ஒரு விஷயம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நானே பண்ண ட்ரேடில் வந்து 45, இதில் ஒரு $45, அதில் ஒரு $10. இது வந்து நானே பண்ணும்போது எனக்கு ஈஸியாக நான் எடுத்துட்டேன். இது என்னோட இன்ட்யூஷனில் தான் நான் பண்ணேன். பட் அந்த 20 minutes நான் உட்காந்து அந்த ட்ராக் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருந்தது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது அவங்க சொல்லி கொடுத்த அது படி பண்ணேன். அவங்க சொல்லி கொடுத்ததில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஃபுல்லாக லாஸ் தான் ஆச்சு. ஸோ நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்கணும். ப்ளஸ் அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில், அந்த நாலேஜ் எல்லாம் நம்ம பேசிக்ஸ் நாலேஜ், நம்ம இந்த பொலிஜர் பேண்ட் இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் இதுக்குள்ளே போங்க. அப்படி இல்லைனா பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்டே. ஸோ வித்வுட் நோயிங் திஸ், டோன்ட் டூ எனிதிங், ஸ்டே away from this. With that note, this is Shakti signing off. Bye.